ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன, அப்படி எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக போடலாம். முதல்ல 10,000 இருந்தது, ஐந்து சதவீத வளர்ச்சி அடையுது அப்படின்னா 10,000க்கு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அடித்தோம்னா நம்மளுக்கு 500 கிடைக்கும். இந்த 500 10,000 கூட கூட்டணும். அப்போ 10,500 இது வளர்ச்சி. இதிலிருந்து 8% வளர்ச்சி குன்றி அப்படின்னா 8% 10,500க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சதவீதத்தை 10,500க்கு கண்டுபிடிச்சோம்னா 840 வரும். இந்த 10,500 கூட நம்ம 840 கழிக்கணும். ஏன்னா நாங்கள் வளர்ச்சி குன்றியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதை கழிக்கணும். கழித்தோம்னா நம்மளுக்கு 0, 6, 14ல் 8 போச்சுன்னா மீதி 6, இங்கே 10ல் 9 வரும். ஏன்னா அங்கே ஒன்று கடன் கொடுத்துருப்போம். அப்போ 9,660 கிடைக்கும். இந்த 9,660ல் நாம் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 10% கண்டுபிடிக்கணும். அப்போ 9,660ல் 10% அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 966 கிடைக்கும். இதை 9,660 கூட கூட்டணும். ஏன்னா அங்கே வளர்ச்சியும் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள் 10% வளர்ச்சியும் அப்படின்னு. இதை கூட்டணும்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது 1 16, மீதி 1 10, 10,626 கிடைக்கும். இதுதான் ரைட்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. நன்றி.